அங்க என்ன தெரிகிறது அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம பாதம் தாங்க. நம்ம அஸ்திவாரத்தையே ஆற்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுலயுமே உள் பக்கமா ஒரு ஆர்ச் இருக்குங்க. அதுல முக்கியமான ஃபங்க்ஷனு நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, குதிக்கிறப்போ ஷாக் அப்சார்ப்ஷனுங்க. வெயிட் நிறைய போகாம இன்ஜுரி ஆகாம ஃபூட்டை பாதுகாக்குங்க. ஆனா நமக்கு ஆர்ச் ஹையா இருக்கிறப்போ ஃபூட் ரிஜிட் ஆயிடும். சோ இங்க ஷாக் அப்சார்ப்ஷன் லெவல் கம்மியா இருக்கும். ஆர்ச் அதிகமா இருக்கிறப்போ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபூட் ஃபுல்லா இல்லாம முன்பக்க பாதத்திலையும் குதிகாலையும் அதிகமா விழும். அப்படி இருக்கிறதுனால நடக்கிறப்போ ஃபூட்டை வச்சு இப்படி உள்பக்கமா திரும்புற எபிலிட்டி கம்மி ஆயிடுங்க. அடிக்கடி இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. கீழே வச்சுட்டு 4 விரல்ல மேல தூக்குங்க. அதே மாதிரி 4 விரல்ல கீழே வச்சுட்டு கட்ட விரல்ல மட்டும் மேல தூக்கி விடும். 5 விரல்களையும் நல்லா மேல தூக்கிக்கோங்க. சின்ன விரல்ல இருந்து ஒன்னொன்னா கீழே வைக்கிற மாதிரி ஸ்லோவா ட்ரை. அடுத்தது உங்களோட பாதத்தை உள்ள வெளியே நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சுட்டு உங்களோட 4 ஃபுட்ல இது மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு காலை நல்லா கீழே தள்ளுங்க. அது எக்ஸசைஸ் கிடையாதுங்க. ஸ்லோவா நீங்க ரிவர்ஸ் அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டிபியாலிஸ் போஸ்டிரிஸ். ரிலாக்ஸ்டா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டு கையில பிடிச்சுக்கோங்க. ஃபூட்டை உள் பக்கமா திருப்பிக்கோங்க. பேண்டை டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு போய் அவுட்வர்டா ரொட்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி தாங்க பொறுமையா அந்த பொசிஷன்ல இருந்து விடணுங்க. அப்பதான் கண்ட்ரோல் கிடைக்கும். மாதிரி சேஞ்சஸ் ஃபுட்ல இருக்கப்போ இதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீ அவுட்வர்டா ரொட்டேட் ஆகணும். பெல்விக் கண்ட்ரோலும் யூஸ் பண்ணணும். சோ இந்த மசில் எல்லாம் எக்ஸசிவா வேலை பண்ணி தான் இதோட எபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதனால தாங்க நீ பெயின் பேக் பெயின் வர்றதுக்கான முக்கியமான காரணம். அப்ராப்ரியேட்டா பக்கத்துல இருக்க தெரப்பி சென்டருக்கு போய் டயக்னோஸ் பண்ணுங்க. சிம்பிளான எக்ஸசைஸ்ல சரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டாக்டர்